Hi friends, நான் வந்து ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி எங்க கிடைக்குது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வாட்சை வாங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஐபோன் இருக்குதா? ஐபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குங்க. நீங்க நியர்பை எங்க ஆப்பிள் ஸ்டோர்ல போய் வேணாலும் கேட்டு பாருங்க இந்த ஆஃபர் நடக்குதான்னு சொல்லிட்டு. அப்படி நடந்துச்சுன்னா நீங்களும் இந்த வாட்சை வாங்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் காரங்க பண்ணலங்க. இது HDFC ஹர்கோவும் சூப்பரும் சேர்ந்து ஒரு இந்தியா கெட்ஸ் மூவிங் என்ற ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்காகவும் வந்து எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய இன்சூரன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணவும் செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாட்ச் எவ்வளவோ அதுக்கான பேமெண்ட் பண்ணிடணும். ஒன்னு நீங்க கேஷாவும் பே பண்ணலாம், இல்லைன்னா கார்டு மூலியமாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா ஐபோன் கூட இந்த வாட்சை சிங்க் பண்ணிடுவாங்க. சிங்க் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளோட டீட்டெயிலாம் சூப்பர் என்ற ஆப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா HDFC ஹர்கோ ஆப்பை வந்து நம்மளோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போதான் இந்த வாட்ச்க்கு அதுலேயே கனெக்ட் ஆகிருக்கும் போது ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். அவ்வளோதாங்க, இதோட ஸ்டோர்காரங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு டெய்லி 15,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். அது எப்படி நடக்கணும், எப்படி ஆட் ஆகும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8,000க்கு கீழே நடந்தீங்கன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட், 8,000லேருந்து 10,000குள்ளே நடந்தீங்கன்னா 1 பாயிண்ட், 10 to 12 நடந்தீங்கன்னா 2 பாயிண்ட், 12 to 15 நடந்தீங்கன்னா 3 பாயிண்ட், 15க்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் நடந்தா கூட உங்களுக்கு 4 பாயிண்ட்டுங்க. மேக்ஸிமம் 4 பாயிண்ட் வரைக்கும் தான் லாஸ்ட். ஒரு நாளைக்கு உங்களால் 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 120 பாயிண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. டெய்லியும் நம்ம 4 பாயிண்ட்ஸ் நடந்ததுன்னா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 110 பாயிண்ட்ஸ் வந்தாவே ஓகேன்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 28 டேஸ் கண்டினியூஸா நீங்க நடந்தீங்கன்னாவே உங்களுக்கு 112 பாயிண்ட்ஸ் வந்துடும். மீதி 2 நாள் உங்களுக்கு ஃப்ரீ வரும். அந்த மாதிரி தான் நடக்கணும். இல்லை என்னால் வந்து டெய்லி 4 பாயிண்ட்ஸ் 15,000 ஸ்டெப்ஸ் மேலே நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகுது அப்படின்னா கூட இவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம நடந்தாலும் பாதி அமௌண்ட்டாச்சும் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். வாங்க அதுதான் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இந்த சார்ட்டில் பாருங்க, 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 0 ரீஃபண்டு. உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே வராது. நீங்கள் தான் கை காசு போட்டு அந்த மந்த் கட்டுற மாதிரி வரும். இதுவே 31 to 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 10% ரீஃபண்ட் அவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 51 to 70 எடுத்தீங்கன்னா 30% ரீஃபண்ட் ஆகும். 71 to 90 எடுத்தீங்கன்னா 60%, 91 to 110 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 80% ரீஃபண்ட் ஆகும். இதுவே நீங்கள் 110க்கு மேலே எவ்வளோ எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடுங்க. அதனால நீங்கள் வந்து டெய்லி வாக்கிங் போய் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கலாம். இது மூலயமா உங்களுக்கு ஒரு வாட்சும் ஃப்ரீயாக கிடைக்கும். உங்கள் உடம்பும் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டோரில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க, மறக்காமல் போய் வாங்கிடுங்க. பாய்.